ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்டனில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கொய்யாக்காய் மரத்து தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே மேலே வந்தோம்னா கொய்யாக்காய் மரத்து தான் பார்க்குவோம். நம்ம கொய்யாக்காய் எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3 கொய்யாக்காவுமே நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து நேற்று தான் மழை பெஞ்சிச்சு நல்லா, அதனால நம்ம நேற்று செடிக்கு தண்ணி ஊற்றலை. இன்றைக்கி வந்து எந்தெந்த செடியில் வந்து மேலே மண்ணெல்லாம் காஞ்சிருக்குதோ அந்த செடிக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்குறோம். இன்றைக்கி நம்ம இந்த கொய்யாக்காய் மரத்தில் கீழே இருக்கிற கிளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். அவரைக்காய் செடியை நான் 4-5 கிளையை கட் பண்ணி எடுத்துட்டேன். அவரைக்காய் செடியில் வந்து மொத்தம் கீழே ஃபுல்லாக நீட்டாக கொடியாக போயிருந்துச்சு. அதை நான் மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இப்போ பூ வருதா என்னன்னு சொல்லிட்டு. இது மேலே முருங்கை மரத்துலலாம் போயிட்டு ஃபுல்லாக ஏறின்னு இருக்குது. பார்க்கலாம் இது காய் வைக்குதா என்னான்னு. இல்லைனா இதை நம்ம இதை கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம மஞ்சள் வாழை எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம கத்திரிக்காய் செடியில் வந்து பூச்சி இருந்துச்சு, அது நம்ம மண் தடவி வச்சுருந்தோம், செடி மண். இப்போ பரவாயில்ல, அந்த பூச்சி எல்லாம் போயிட்டு நம்ம புளிச்ச மோரும் தண்ணி ஊற்றணும், பெருங்காய தண்ணியும். இப்போ வந்து நம்ம இந்த செடியில் 2 கத்திரிக்காய் வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3ஆவது பூவும் வந்திருக்குது. கத்திரிக்காய் செடி நல்லா இருக்குது. இது பாருங்கள், வாழை மரம் வந்து நல்லா இருக்குது. 2 வாழை மரமும் நல்லா இருக்குது. நம்ம இதை எடுத்து பெரிய தொட்டியில் நடலாம். இந்த மஞ்சள் வந்து இது நம்ம மாற்றி நடும்போது சின்னதாக இருந்தது, பரவாயில்ல இப்போ பெருசாக வளர்ந்துருக்குது. இந்த செம்பருத்தி செடியெல்லாம் மாற்றி நடணும். கரும்பு நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து நாட்டு செம்பருத்தி செடியில் ஒரு பூ பூத்துருக்குது. மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அரும்பு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து 6-7 அரும்பு இருக்குது, பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஒரு கலையில் பாருங்கள் எத்தினி வந்து சின்னதாக வந்திருக்குது. இது நம்ம அப்படியே கட் பண்ணி வச்சோம்னாக்கா இது எல்லாமே துளுத்து வரும். மல்லிகைப்பூ செடி நம்மளுக்கு இத்தனை மல்லிகைப்பூ செடி நம்மளுக்கு கிடைக்கும். பார்க்கலாம், இது இன்னும் கொஞ்சம் பெருசாக உயரமாக வளரட்டும். அப்புறமா நம்ம இதை கட் பண்ணி வைக்கிறதுக்கு பார்க்கலாம். நம்ம சீத்தாப்பழி மரமும் நல்லா இருக்குது. கனகாமர செடி எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வந்து சீத்தாப்பழி மரத்தில் கீழே இருக்கிற கலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து முருங்கை மரமும் நல்லா இருக்குது. எல்லா செடியோட முருங்கை மரம் தான் உயரமாக இருந்துச்சு. இது உள்ளே நம்ம சின்ன தொட்டியில் வச்சுருக்கிற செடி எல்லாமே நல்லா இருக்குது. அது ஒன்று கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி ஆகிட்டு இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி தண்ணி ஊற்றிட்டு போகலாம். இது பாருங்கள், இந்த தொட்டி உள்ளே நான் வந்து 3-4 செடி வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் காஞ்சி மாதிரி ஆகிட்டு இருக்குது. தண்ணி ஊற்றிட்டு போகலாம் நம்ம போகும்போது. இது பாருங்கள், நம்ம இது வந்து செடிக்கு நம்ம போடுறதுக்காக மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம எல்லா செடிக்கும் கொஞ்சம் போட்டோம் மிச்சம் இது. இந்த செடி நம்ம வாங்கிட்டு வந்தோம் அந்த நர்சரியிலேருந்து. கனகாமரம் செடி கொடுத்துட்டு இது காஞ்சி போன மாதிரி ஆகிட்டுக்குது. இதுவும் நம்ம மாற்றி நடணும். அதை நான் அப்படியே வச்ச ஒரு 2 நாள் பொறுத்து மாற்றி நட்டுக்கலான்னு. அன்றைக்கி அப்படி தான் அவசரப்பட்டு அந்த சப்போட்டா மரம் நட்டோம். அது காஞ்சே போயிடுச்சு. சரி, இது இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் பொறுத்து நடலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருந்தேன். பார்க்கலாம், நாளைக்கு டைம் கிடச்சா நாளைக்கு நம்ம இதை மாற்றி நடலாம். இந்த ஆரஞ்சு கலர் கனகாமரம் செடியும் நல்லா இருக்குது. சம்பிங்கி செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சேப்பங்கிழங்கு வந்து 6-7 சேப்பங்கிழங்கு வந்துருக்குது. முல்லைப்பூ செடியும் இதை பூ வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. நம்ம ஜாதி மல்லியில் எல்லாமே சுற்றி நிறைய அரும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாதி மல்லி செடியை நான் எடுத்துகிட்டு வேறு மண்கலவை போட்டு பெரிய தொட்டியில் நடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னா இந்த தொட்டி சின்னதாக இருக்குது. பார்க்கலாம் நான் என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு டைம் கிடைக்கும் போது நான் அதை மாற்றும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில். இதிலிருந்து கூட கனகாமர செடியில் வந்து போன வருஷம் நட்டது இது மண்கலவையை. இதுவும் நம்ம எடுத்துகிட்டு வேறு புது மண்கலவையை மாற்றணும். வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம அந்த மண்ணை மாற்றி வச்சா தான் அந்த செடிக்கு வந்து சரியான சத்து கிடைக்கும். கரும்பு முருங்கையும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், ஒரு இலை வந்து பழுத்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. இதுக்கும் நம்ம அன்றைக்கி சத்து கொடுத்துட்டு போனோம். 2-3 நாளைக்கு முன்னாடி எருவெல்லாம் போட்டு போனோம். இந்த அடுக்கு செம்பருத்தியில் வந்து நேற்று ஒரு பூ பூத்துருந்துச்சு. இன்றைக்கி அரும்பு தான் இருக்குது. கனகாமர செடி எல்லாமே நல்லா இருக்குது. டெல்லி கனகாமர செடியும் நல்லா இருக்குது. இதில் வந்து நிறைய கனகாமர பூத்து முடிஞ்சிட்டு அந்த விரை எல்லாமே இருக்குது. அதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பூத்து முடிஞ்சதை நம்ம கட் பண்ணி எடுத்தால் தான் வேறு பூக்கிறதுக்கு ரெடி ஆகும். நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த அடுக்கு செம்பருத்தி இது வந்து நான் கட்டிங் பண்ணி வச்ச அடுக்கு செம்பருத்தி கீழே இருக்கிறது. இதை எடுத்து நம்ம பெரிய செடி இருக்கிற இடத்துல நட்டுடலாம். ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியிலையும் இன்றைக்கி எதுவுமே பூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அரும்பு தான் இருக்குது. இது நிறைய கிளையாக இருக்குது. இது பாருங்கள், இந்த கம்போஸ்ட் வந்து நம்ம வீட்டு கிச்சன் வேஸ்ட்லேருந்து காய்கறி தோலெல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுது. இது ரெடி பண்ணி வச்சு 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போன மாதம்லாம் நிறைய மழை பெஞ்சிருந்தது. அந்த மழை தண்ணியிலே இது வந்து சரியாகவே ரெடி ஆகலை. தண்ணியெல்லாம் உள்ளே இறங்கி அது அப்படியே ஈரமாகவே இருக்குது. பார்க்கலாம், அதனால் இன்றைக்கி நான் அந்த கவரில் கொட்டி வச்சுருக்கிறேன். நாளைக்கு நம்ம காலையில் வந்து இது வெயிலில் எடுத்து காய வைக்கலாம்.
இன்றைக்கி நான் மறுபடியும் ரெடி பண்ணுறதுக்காக 4-5 கவர் காய்கறி தோல் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். அதை நம்ம இந்த டப்பாயில் போட்டு வச்சுட்டு போகலாம். அதை நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம காய்கறி தோலெல்லாம் வச்சு ரெடி பண்ணி நம்ம செடிங்களுக்கெல்லாம் போடுறோம். இது வந்து நிறைய சத்து கிடைக்கும். நம்ம வீட்டிலேயே நம்ம யூஸ் பண்ணுற காய்கறி தோலெல்லாம் போடும்போது இந்த அரளி செடியில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டதில் ஒரு கலையிலையும் 3 களை வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாமே துளிர் வந்துடுச்சு. செம்பருத்தி செடியும் ஒரு அடி நம்ம கட் பண்ணி விட்டதில் எல்லாமே உயரமாக வளர்ந்துருக்குது. பார்க்கலாம் அது இன்னும் அரும்பு வருதா என்னான்னு சொல்லிட்டு. பூத்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி. பூத்தாக்கா ரொம்ப அழகாக இருக்கும் செடியில். இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து என்னென்ன பூ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம செடியில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம செடியிலேருந்து கட் பண்ண கிளை எல்லாமே எடுத்து நம்ம சாம்பல் ரெடி பண்ணுறதுக்காக போட்டு காய வச்சுருக்குறோம். அதுவும் நான் வந்து காய வச்சு எல்லாமே எரிய வச்சு செடிக்கு தான் போடுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அடிக்கடி நான் இந்த மாதிரி தான் சாம்பல் ரெடி பண்ணுறது. இது பாருங்கள், நம்ம காய்கறி தோலெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்குறோம். இந்த டப்பாயில் மறுபடியும் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி செடிக்கு எல்லா செடிக்குமே கொடுக்குறது. அதனால தான் நம்ம செடி எல்லாமே நல்லா இருக்குது. எந்த நாளாக இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.